Welcome, Ajay. Thank you. Yeah. Hi, everyone. Hi. Yeah, very happy to have you here. And பார்த்த மாதிரி இப்போ உங்களோட ப்ரொஃபைல பார்த்தானா யூஆர் அன் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறது தெரியுது. ஏதாவது மியூசிக்ல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க, நீங்க யூஆர் அன் இன்ஜினியர் பேசிக்லி. அப்புறம் வந்து பிளாக்ஸ் எழுதுறீங்க. பிளாக்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து உங்க டிராவல் ஹிஸ்டரி, அதாவது உங்களோட டிராவல் மேல நீங்க எழுதுறீங்க. அப்புறம் வந்து எஜுகேஷனல் இதுல வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கிறீங்க உங்களோட பிளாக்ஸ் எல்லாம். சோ எப்படி வந்து உங்களோட கேரியரும் பேஷனையும் வந்து எப்படி மேட்ச் பண்றீங்க, எப்படி செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்கிறீங்க? Yeah. So first of all, thank you, the Vision Trust, for hosting this. எனக்கு வந்து தமிழ் அதிகமா வராது, so if I make some mistakes, please excuse me. So basically பாத்தீங்கன்னா I'm a controls and electrical engineer and I work for Toyota. So என்னோட வேலை பாத்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப டிராவல் பண்ணுவேன். டிராவலிங் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல இருந்து ஒரு வருஷத்துக்கு வந்து நான் டிராவல் பண்ணுவேன். So where and all I've traveled across the length and breadth of India, US la வந்து all the major cities in the East Coast and a couple of other countries in Europe and Southeast Asia. So எங்க போனாலும் என்னோட the thing which I love the most is to talk with people. அங்க லோக்கல்ல வந்து யார் இருக்காங்களோ அவரு நிஜமா அவர் டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கோ அது பார்க்கறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஏதாவது ஒரு பேஷன், ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதெல்லாம் பார்த்து தான் வந்து ஐ ஸ்டார்டட் டு இன்கல்கேட் திஸ் ஹேபிட் ஆஃப் ஆக்சுவலி ஃபாலோயிங் மை பேஷன். ஸோ என்னோட மேஜர், like what you said, of course I had a lot of obstacles. Anna, I just want to share one thing. என்னோட மேஜர் obstacle பார்த்தீங்கன்னா I wanted to be perfect and I wanted to be the best at whatever I do. And I think being the best is not a good concept. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து எல்லாரும் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க, நீங்க பெஸ்டா இருக்கணும், பெஸ்டா மார்க்ஸ் வாங்கணும், பெஸ்ட் இது பெஸ்ட் அது பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ நான் இது நல்லா இல்லைன்னு சொன்னேன்னா, ஏன்னா பிகாஸ் பெஸ்டா இருக்கணும்னா நீங்க கம்பேர் பண்ணணும். யூ ஹாவ் டு கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். ஸோ நீங்க எப்போ கம்பேர் பண்றது ஸ்டார்ட் பண்ணீங்களோ, you start to become, of course it starts off good, but generally it tends to go in a bad direction, right? So அதுக்கு தான் வந்து நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது. ஆனா நம்ம என்ன பண்ணோம், கம்பேர் பண்ணக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணோம் இப்போ? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து regardless of whatever you choose, நம்ம 100% கொடுக்கணும். So whatever you do, just give it your 100%. It doesn't matter about the result. நம்ம 100% கொடுத்தோம்னா you will proceed further. So அதுக்கு என்ன பண்ணணும்னா, you should write down clear goals. Okay, இந்த ஒரு மாசத்துல இது பண்ணணும், செகண்ட் மாசத்துல இது பண்ணணும். Even if you don't meet the deadline, it's okay. No one's going to fine you that you didn't finish it. ஆனா நம்ம இது, if you just the fact that you've written it down will make sure that you move forward, and that's the most important thing. And second வந்து பாத்தீங்கன்னா, the only person you should compare with is yourself. நீங்க like what were you 1 year before and what are you right now, or 1 day before and what are you right now? அது நீங்க பண்ணீங்கனாவே போதும். So that's what I've been doing. That's the personal philosophy which I follow. அப்படிதான் வந்து நான் வந்து இவ்ளோ இது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். வெரி நைஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த இக்கிகாய்ங்கிற அந்த கான்செப்ட் வந்து உங்களோட லைஃப்க்கு வந்து ரொம்ப ஆப்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த உங்களுக்கு என்ன பிடிச்சதோ வந்து அதை இப்ப நீங்க பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ இட் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் டு ஆல் த யங்ஸ்டர்ஸ். இப்ப வந்து நம்ம ப்ரையாரிட்டிஸ், இப்ப நீங்க ரைட் ஃப்ரம் த சைல்ட்ஹுட் உங்களோட ப்ரையாரிட்டிஸை வந்து எப்படி நீங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணிருக்கீங்க? இப்ப இதுதான் பிடிக்குது. So நான் என்ன நினைக்கிறேன்னா, it doesn't matter. I mean, of course passion is there. ஆனா passion does not define anything. நீங்க வந்து ஒரு ஏதாவது ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா, if you spend enough of time on it, நீங்க 100% அதுல வந்து, of course you're not going to be the next Picasso or you're not going to be famous. யாரு வந்து அவ்வளோ ஃபேமஸா ஜென்ரலா வந்து it's not going to happen. ஆனா if you take that effort, whatever you choose, and it might change. இப்போ வந்து எனக்கு ஒரு ஆசை இருக்கும், ஆனா கொஞ்சம் I mean after you experience something your interest might change, right? ஆனா what you have to continue is your efforts. So only if you try it you'll know whether you don't like it or not. So that's something which I like, which I do. Just try it out first and then see if I like it or not. Very nice. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நீங்க மியூசிக்ல வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு.
நீங்களே ஏதாவது கம்போஸ் பண்ணிருக்கீங்களா? ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா உங்க ப்ரொஃபைல்ல வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது ஒரு 4-5 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா யூ ஹவ் லேர்ன்ட் தட் டு பிளே இட். ஸோ அந்த மாதிரி வந்து ஹவு அந்த மியூசிக் வந்து என்ன இம்பாக்ட் கொடுத்துருக்கு உங்களுக்கு? அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணும்போது அது உங்களை வந்து ரிலாக்ஸ் பண்ணியிருக்கா, இல்ல வேற எந்த மாதிரி உங்களுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு as a passion? எனக்கு வந்து மியூசிக்கா இருந்துச்சு. ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் டிஃப்ரெண்ட் பேஷன்ஸ். ஆனா பாத்தீங்கன்னா லைக் எவர் சின்ஸ் ஐ வாஸ் ஸ்மால், சின்ன வயசுல இருந்து எனக்கு மியூசிக்கா ரொம்ப பிடிக்கும். ஆனா ஐ டென்ட் கெட் த சான்ஸ் டு லேர்ன் பிகாஸ் ஆஃப் சோ மெனி ரீசன்ஸ். அண்ட் ஈவன் ஆஃப்டர் நான் நினைச்சேன் ஓகே காலேஜ் ஆயிடுச்சுன்னா நான் மியூசிக் கிளாஸ் போகலான்னு. ஆனா ஆஃப்டர் ஜாயினிங் ஒர்க் நான் வந்து கண்டினியூஸா டிராவல் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ ஐம் நாட் ஏபிள் டு ஜாயின் கிளாஸஸ். பட் தட்ஸ் த பியூட்டி ஆஃப் திஸ் டைம். ஸோ எவ்ரி திங் இஸ் அவைலபிள் ஆன்லைன். நீங்க வேர்ல்ட் கிளாஸ் டீச்சர்ஸை வந்து நீங்க கனெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்க லொக்காலிட்டின்னு பாத்தீங்கன்னா they might not be an amazing teacher, ஆனா just because you have the internet you have the access to the entire world. ஸோ அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஆன்லைன்ல பார்த்து if it's really worth it, it's worth the money. நீங்க கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலும் it's investing in yourself. I think that's what is most important, and I have got a couple of courses which I've paid for, and I think it's completely worth it. Very well said, Ajay. And last but not the least, your perspective on present education system. Yeah, so another thing which I'm really passionate about is education. நான் வந்து I used to volunteer at this organization called UNI. அங்க வந்து நான் every Sunday வந்து நான் 2.5 hours நான் teach பண்ணுவேன் before I started traveling, of course. So what my view of education is, இது வந்து ரொம்ப பழைய சிஸ்டம். ஸோ இது ரொம்ப வருஷத்துல வந்து சேஞ்ச் பண்ணாம அப்படியே எடுத்துட்டு வராங்க. Of course, there are a lot of good institutions like the other panelists who spoke. ஆனாலும் பாத்தீங்கன்னா education in general anywhere in the world is more like how do you say, it's one system fits all kind of method. ஆனா நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா இருக்கும். someone might like science more, someone might like music more, or everyone has different learning style. அது வந்து எப்படி பாத்தீங்கன்னாலும் ஒரு குரூப்ல வந்து அது பண்ண முடியாது. ஸோ அது என்ன, ஸோ ஸ்கூல் வந்து 100% போய் தான் ஆகணும். ஆனா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி பேஷன், கிட்டாரோ மியூசிக்கோ இல்ல சயின்ஸ்லயே வச்சுக்கோங்க, சயின்ஸ்ல வந்து ரோபோட்டிக்ஸோ என்ன பண்ணாலும் அது நம்ம சைட்ல பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் ஸ்கூல் யூ ஷுட் டு இட். அண்ட் ஐவ் ஹர்ட் a lot of people saying extra curricular activity. ஸோ அது வந்து நம்ம எக்ஸ்ட்ராவே யூஸ் எக்ஸ்ட்ராவனா சொல்லவே கூடாது. அது வந்து நார்மலா நம்ம பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் ஸ்கூல் நம்ம ஏதாவது செலக்ட் பண்ணா அது ஸோ டூ பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒரு பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு தெரியும், ஏன்னா ரொம்ப பேர் சொல்லுவாங்க எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலா ஒன்ஸ் தே ட்ரை இட் அவுட் அவருக்கு வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. செகண்ட் வந்து you'll know whether you're good at it. நீங்க அது நல்லா இருந்துச்சுன்னா you can take it up as a profession. And just to conclude, I want to say that இது வந்து நம்ம ஸ்கூல் ஆர் எஜுகேஷன்லயே கன்க்ளூட் பண்ணக்கூடாது. நம்ம ஆஃபீஸ்ல கூட நம்ம இது கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம ஆஃபீஸ் it's never going to be 100% fun. So I love what I'm doing. I'm a robotics and controls engineer. ஆனாலும் ஒரு ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஓகே the direction of the project இல்ல the technical things I don't like it sometimes. So அந்த டைம்ல வந்து நம்ம இந்த மாதிரி சைட் ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா we can keep ourselves motivated and you can do better at your work as well. So yeah, that's it. Very nice, very nice. So இப்ப நீங்க வந்து உங்களை நீங்களே செதுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லலாமா? ஷெல்ஃப் சிசல்டுன்னு சொல்லலாமா? அந்த மாதிரிதான் வந்து தோணுது. நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து அப்படிதான் தோணுது. உங்களுடைய எஜுகேஷனும் உங்களோட ஸ்கில்ஸும் வந்து எப்படி வந்து உங்களை நீங்களே மோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு தோணுது. கண்டிப்பா வந்து இது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு அப்படின்னு நம்புறோம். அண்ட் தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஸ்டே கனெக்ட்.